இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, அன்னைக்கு ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு பன்னீர் தான் செய்ய போகிறோம். பன்னீர்னாலே குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இஷ்டமான ஒரு கிரேவி. பன்னீர் பட்டர் மசாலா, ஹோட்டலுக்கு போனாலே பன்னீர் பட்டர் மசாலா, கடாய் பன்னீர், டிக்கா மசாலா, பன்னீர் டிக்கா மசாலா, இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்கும். அந்த இதில் வந்து இன்னைக்கு வந்து பன்னீர் டிக்கா மசாலா வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அந்த பன்னீர் டிக்கா மசாலாவுக்கு சப்பாத்தி, நான், ரொட்டி இந்த மாதிரி இதுக்கு வந்து அந்த பன்னீர் டிக்கா மசாலா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து சப்பாத்திக்கு இதை வந்து பன்னீர் டிக்கா மசாலா வந்து செய்ய போகிறேன். அந்த இது வந்து எப்படி சிம்பிளாக, எப்படி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஹோட்டல் ஸ்டைல் நல்ல டேஸ்ட்டோட எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். இப்போ வந்து பன்னீர் டிக்கா செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பன்னீரை வந்து நல்லா மிளகாத்தூள் எல்லா பொருளெல்லாம் போட்டு கிளறி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன போடலான்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து 2 ஸ்பூன் கிட்ட தயிர் சேர்க்குறேன். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட. ஒரு 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு. இதில் வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 3/4 ஸ்பூன் சால்ட்டு, உப்பு எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதை நல்லா அப்படி கலந்து விட்டுருவோம். இப்போ வந்துட்டு இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து இது எல்லாத்துலேயுமே சேர்த்துடலாம். குடமிளகாய், வெங்காயம், அடுத்தது பன்னீர், இதில் 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா அப்படி கையாலேயே நல்லா இந்த பன்னீர் வந்து உடையாத அளவுக்கு மெதுவாக அப்படியே திருப்பி திருப்பி விட்டு நல்லா அப்படி கலந்து எடுத்துருவோம். இப்போ வந்து இந்த பன்னீரை வந்து கலந்து வச்ச பன்னீரை வந்து பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கேன். இதில் ஒரு 2-2.5 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுறலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து இந்த எண்ணெய் வந்து நல்ல சூடு ஏறிட்டு இப்போ வந்து இந்த பன்னீர், இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே இந்த இதில் அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையுமே வச்சிடலாம். இது 2 பக்கமும் நல்லா அப்படியே செவக்கிற அளவுக்கு, அதாவது ரொம்ப பன்னீர் வந்து ரப்பர் மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால் ஓரளவு செவக்கிற மாதிரி பொரிச்சு எடுத்துருவோம். நான் அந்த பன்னீரை வந்து அடுத்த மாற்றி வச்சிடுறேன். அது அந்த இதில் வெந்துக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள இந்த அடுப்பில் வந்து நம்ம கிரேவியை தாளிக்கிற வேலையை பார்த்துறேன். அடுப்பை வந்து மீடியமாக வச்சிடலாம். இந்த அடுப்பில் நம்ம வந்து கிரேவி தாளிக்கிறதுக்கு கடாயை வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விடுறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், நல்லா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியமாக வச்சு நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டே இருக்கும்போது நல்லா செவந்து வர்ற அளவுக்கு நல்ல வெங்காயத்தை வந்து நல்ல கலர் மாதிரி நல்லா செவந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். இது வதங்கிட்டே இருக்கட்டும். இதுக்குள்ளே இந்த இது வந்து நல்லா கொஞ்சம் செவந்து வந்ததுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கலாம். நல்லா பின்னாடிலாம் செவந்து வந்துருச்சு. 2 வாட்டியாக இந்த மாதிரி கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டு இதையும் நல்லா செவந்து வர வைப்போம். இந்த பன்னீர் வந்து இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். செவந்து வந்து இப்போ அடுப்பை நான் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும். லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நான் வதக்கிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து நான் மிளகாத்தூள் போடும்போது நான் வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள்,
1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சோண்டு உப்பும் போட்டுட்டு நல்லா அதை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 3 தக்காளியை வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நான் உள்ளே ஊற்றிருக்கேன். தக்காளி வந்து நான் ஊற்றும் போது நான் கிண்ணத்தில் ஊற்றுனேன். உங்களுக்கு வீடியோ நான் ஆன் பண்ண மறந்துட்டேன். அதனால இப்போ தக்காளியும் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இது நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து இந்த தக்காளி மிளகாத்தூள் எல்லாமே பச்சை வாசனை போய் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா திக்காயும் ஆயிரும் தக்காளி மசாலா. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து இந்த மசாலா வந்து நம்ம கலந்து வச்சோம் இல்லையா, அந்த மசாலா கடலை மாவு இந்த மிளகாத்தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண அந்த கிரேவி இருக்கு. அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது உள்ளே ஊற்றி விட்டுறேன். ஊற்றிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ வந்து நல்லா இந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து நல்ல எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த பன்னீரை பொரிச்சு வச்சோம் இல்லையா, அந்த பொரிச்சு வச்ச பன்னீரை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இதை நல்லா ஒரு கலந்து விட்டுருவோம். உங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து நம்ம கடலை மாவு கொஞ்சம் அந்த மிக்ஸ் பண்ண கிரேவி இருந்துச்சு, அதை உள்ளே ஊற்றுனேன் இல்லையா. நீங்கள் இன்னும் கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னு நம்ம கொஞ்சோண்டு ஒரு 5-6 காணு முந்திரி பருப்பு எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அந்த இதை கூட உள்ளே ஊற்றுனீங்கன்னு இன்னும் கொஞ்சம் நல்ல கிரேவி வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி முந்திரி பருப்பை ஊற்றினோம்னா இன்னும் கொஞ்சம் கிரேவி கிடைக்கும். நான் இன்றைக்கி வந்து முந்திரி பருப்புலாம் சேர்க்கலை. நான் ஒரு 2 பேர்த்துக்கு செய்கிற மாதிரி தான் நான் கிரேவி செய்கிறேன். அதனால் எங்களுக்கு போதுங்கிறதுனால நான் அந்த கடலை மாவு இந்த கிரேவியை போதும் அப்படின்னு இது பண்ணிட்டேன். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு கிரேவி நல்லா திக்காகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. இப்போ வந்து இதில் 1 ஸ்பூன் கிட்ட கஸ்தூரி மெத்தி போடுறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு பட்டர் போட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இப்படி ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட பட்டர் போடுறேன். பட்டர் போட்டு பட்டர் கொஞ்சம் நேரம் உருகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட சர்க்கரையை நல்லா மேலே தூவி விட்டு ஒரு கிளறணும்னு வைங்களேன், அந்த பன்னீரோட கிரேவியோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஹோட்டலில் வந்து நம்ம சாப்பிடும்போது அதில் ஒரு லைட்டாக ஒரு இனிப்பு சுவை வரும். அப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றினா கூட அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. இப்போ ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சர்க்கரையை போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் டிக்கா மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பன்னீர் கிரேவி வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருந்தது அப்படின்னம்னா சப்பாத்தியோடு சாப்பிட, இதை விட நல்லா தனியாக வைக்கணுனாலும் கிரேவியை நீங்கள் தனியாக வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துக்க. உங்கள் குழந்தைங்களுக்கு லீவு டைமில், சம்மர் லீவு டைமுக்கு இந்த மாதிரி பன்னீர் கிரேவி, மஷ்ரூமு இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு நம்ம நினைக்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இதை மாதிரி நீங்களும் செய்யுங்க. இதே மாதிரி நீங்களும் இந்த பன்னீர் டிக்கா மசாலாவை வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.